இன்டெலிஜென்ஸ் சர்வே சொன்னதா அதில் என்ன சொல்லியிருக்காங்க, திருவள்ளூர், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், தர்மபுரி ஆகிய 8 மாவட்டங்களில் வன்னியர் மற்றும் பட்டியலினத்தவர் அடர்த்தியாக வசிக்கும் 40 சட்டசபை தொகுதிகளில் தாவேகா முன்னிலை அப்படின்றாங்க. 40 கான்ஸ்டிடுவன்சி இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கணும்னு சொல்றாங்க. சென்னை, சேலம், கோவை, திருச்சி, மதுரை ஆகிய 5 முதல் நிலை மாநகராட்சிகளில் உள்ள சட்டசபை தொகுதிகளில் மொழி சிறுபான்மையினர் மற்றும் அருந்ததியினர், பட்டியலினத்தவர் அதிகமாக இருக்கும் 15 தொகுதிகளிலும் தாவேகா முன்னிலை. மொழி சிறுபான்மையினர்னா தெரியுமா உனக்கு? லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ். தென் மாவட்டத்தில் தேனி மாவட்டத்தில் போடிநாயக்கனூர், தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளிலும் தாவேகா குறிப்பிடத்தக்க அளவில் ஓட்டுகள் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. கொங்கு மண்டலத்தில் கரூர், கோவை மாவட்டத்தில் 5 தொகுதிகளில் அக்கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது. இதுல என்ன ரொம்ப முக்கியமா கரூர்னே மென்ஷன் பண்ணிருக்காங்க. கரூர்லயே அவருக்கு வெற்றி தாவேகா ஜெயிக்குது அப்படின்னா, கரூர் சம்பவம்ன்றது பெருசா பேசப்பட்டது இல்லையா, அங்க கரூர்லயே வெற்றி உறுதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திருப்பூர், நாமக்கல், திருவண்ணாமலை இங்கெல்லாம் டிஎம்கே கொஞ்சம் முன்னிலைன்னு சொல்லியிருக்காங்க. கிறிஸ்தவர்கள், மீனவர்கள் அதிகமாக வசிக்கும் கடலோர மாவட்டங்களில் குளச்சல், கிள்ளியூர், நாகப்பட்டினம், வேதாரண்யம், தூத்துக்குடி போன்ற தொகுதிகளிலும் தாவேகாவிற்கு சாதகமாகவே உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாவேகா அலை வீசுகிறது. எப்படி பார்த்தாலும் தாவேகா ரொம்ப அதிக அளவில் வாக்குகளை பெறும் அப்படின்றது தான் எல்லா ரிப்போர்ட்ஸும். சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ்